ஓம் நமச்சிவாயம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவதாசன் ஜெகநாதனின் இனிய வணக்கம். இப்பொழுது நம்முடைய திருமுறை விளக்கம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பதிகம் அங்கமாலை பதிகம். அங்கமாலை பதிகம் திருநாவுக்கரசு பெருமானால் எழுதப்பட்டு அதில் 12 பாடல்கள் இருக்கின்றன. அதில் நம்ம 5 பாடல்களை பார்த்து விட்டோம். இந்த அங்கமாலையில் ஒவ்வொரு அங்கத்தின் மூலமாக இறைவனை எவ்வாறெல்லாம் வணங்க வேண்டும், சிவபெருமானை எவ்வாறெல்லாம் வணங்க வேண்டும், தலைன்னு சொன்னார், கண்களை சொன்னார், காதுகள், வாய், இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது இன்றைக்கி நம்ம நெஞ்சத்தால் எப்படி சிவபெருமானை நெஞ்சத்திலே ஏற்றி ஒரு உள்ளத்திலே நெஞ்சத்திலே நிரந்தரமாக அவரை வைத்து அவரையே நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவரே வணங்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்ல போகிறாரு. நம்ம 5 பாடல்களை பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கி 2 அல்லது 3 பாடல்களை பார்க்க போகிறோம். இதில் இந்த 6வது பாடல், நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் என்று ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு. மனமே நீ சிவபெருமானியே எண்ண வேண்டும், எண்ணத்தில் என்றும் உள்ளத்தில் வைத்து இமைப்பொழுதும் அவனை நீங்காமல் வைத்திருக்க வேண்டும் இல்லையா? திருமாணிக்கவாசகர் சொல்வார்ல, இமைப்பொழுதும் நெஞ்சத்தில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லுவார். அந்த இறைவனை சிவபெருமானை நெஞ்சத்திலே ஏற்றி நினைப்பொழுதும் ஒரு நீங்காமல் அவரை நீ எப்பொழுதும் நினைக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதுதான் நெஞ்சே நீ நினையாய், அவரை எப்பொழுதும் நினைப்பாய். அவர் யாருன்னா, அவர் ஒரு நின்மலன், மலங்களற்றவர். சிவம்னாலே மங்களம், சிவம்னாலே தூய்மை, சிவம்னாலே அன்பு, சிவம்னாலே அனைத்து உயர்ந்த பொருள்களும் சிவத்தன்மை உடையவை. அவர் நின்மலன், மலங்கள் அற்றவர். மலன்கள் யாருக்கு உள்ளதுன்னா ஜீவராசிகளுக்கு உண்டு. தெய்வத்துக்கு ஏது மலன் கிடையாது இல்லையா? பரமாத்மாவுக்கு ஏது மலன். அதனால் நின்மலன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மலன்கள் முக்கியமாக நமக்கு தெரிஞ்ச 3 மலன்கள், ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 மலன்களும் அல்லாத நிர்மலமாக இருப்பவர், மலங்கள் அற்றமாக இருப்பவர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மலைமங்கை மணாளனேங்கிறார். மலைமங்கை யாருன்னா பார்வதி இல்லையா? மலையினுடைய மங்கள் பர்வதவர்த்தினி, பர்வதனுடைய மங்க மகள். அந்த மலை என்னன்னா மஞ்சாடும் மலைங்கிறார். மஞ்சாடும்னா, மஞ்சம்னா மேகங்கள் உலாவுகின்ற அந்த மலை. அது எந்த மலைன்னா மேருமலை. மேருமலை உயர்ந்த மலை, உலகத்திலே உயர்ந்த மலை. அதிலே மேகங்கள் ஆடுகின்றன. அந்த மேகங்கள் தவழ்கின்ற அந்த மலையிலே பிறந்து வாழ்ந்த பர்வதவர்த்தினி என்ற பார்வதியாக மலைமங்கை அவருடைய மணாளன் சிவபெருமான் இல்லையா? நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு அம்மாட்ட போய் உங்கள் யார் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்க மாப்பிள்ளை வந்திருப்பார், வீட்டுக்கு வந்திருப்பார். மக வந்துருமா, யார் வந்திருக்கா அப்படின்னா என்னுடைய மகள் சுஜாதா வீட்டுக்கார் வந்திருக்காருன்னு தான் சொல்லுவாங்க, ஒரு பேர் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே மலைமங்கை மணாளன் அப்படிங்கிறார். சிவபெருமானை மலைமங்கை மணாளன் அப்படிங்கிறாரு. அவரை நீ நெஞ்சே நினையாய், அப்படி அந்த நெஞ்சமே உன்னுடைய தொழிலே அவரை நினைப்பதற்காக. இப்போ திருநாவுக்கரசு பெருமான் பல ஊரங்கள், பல பதிகளுக்கெல்லாம் சென்று அங்கெல்லாம் பதிகங்கள் பாடினார் இல்லையா? 3 பதிகங்கள், அதாவது 3 திருமுறைகள் பாடியிருக்கார். 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளிலையும் ஒவ்வொரு திருமுறையும் பல பதிகங்கள், நூற்றுக்கணக்கான பதிகங்கள் பாடியிருக்கார். அப்போ பதிகங்கள் பாடுறதோடு மட்டும் இல்லை, அந்த கோயில்களில் சென்று தொண்டு செய்திருக்கிறார். அவர் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், அவர் தொண்டின் மூலமாக தாசம், இறைவனுக்கு அடியாருக்கு அடியனாக இருந்து உள்ளத்திலே சிவபெருமானையும் சிவனடியார்களும் ஏற்றி அவர்களுக்கு தொண்டு செய்வது, தொண்டின் மூலமாக நம்ம இறைவனை அடைந்தவர், இறைவனுக்கு பணிபுரிந்தவர். அதில் தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம முன்னே ஒரு தடவை பார்த்துருக்கோம். இந்த தாச மார்க்கத்தின் வழியாக என்ன செய்வார்னா, கோயிலுக்கெல்லாம் போய் கோயிலெலாம் சுத்தம் பண்ணுவார். எல்லா பக்தர்களும் கோயில் வலம் வருவோம், பிரகாரம்லாம் வலம் வருவோம் இல்லையா? அப்போ அங்கெல்லாம் அந்த முள் செடியெல்லாம் பூத்துருக்கும். அதையெல்லாம் அதெல்லாம் செதுக்கி எடுப்பார். ஏன்னா சிவனடியார்கள் உள்ளத்திலே இந்த முள் குத்திடக்கூடாதே, அவர்கள் காலிலே முள் குத்தினால் தன்னுடைய உள்ளத்திலே இந்த முள் குத்தியதாக எண்ணக்கூடிய எண்ணம் கொண்டவர் திருநாவுக்கரசர். அதனால் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படி கோயில்களை தூய்மை செய்யும் ஒரு பணியையே அவர் செஞ்சிட்டு இருந்தார். அதை ஒரு பல பதிகங்கள் இருக்கிறார். அப்போ அடுத்தபடியாக உடலெல்லாம் தூய்மை உடலெல்லால் பணிகள் செய்தாலும் தொண்டு செய்தாலும் அந்த உள்ளத்திலே நெஞ்சத்திலே என்றென்றும் நினைப்பது, மறவாமல் இருப்பது, மறவாமை வேண்டும் சொல்லுவாங்களா? நீ இந்த உலகத்திலே பிறவாமை வேண்டும்,
அப்படி நான் மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த இறைவனை மறவாமல் நினைப்பது, அதனால் அதன் மூலமாக இறைவனை அடைவது அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துது. இதை எப்பொழுதும் நம்ம இறைவனை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய பல வீர செயல்களை எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய சிவபெருமானுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான செயல்கள் பொழிஞ்சிருக்காரு. அதில் அந்த கஜாசுரர் அப்படின்றது இறைவனுடைய பல வேஷங்களில் ஒன்று. அதனால் அந்த கஜாசுரன் அப்படிங்கிற அவரை உருவத்தில் இருக்கிற அந்த சிவபெருமானை அழகான ஒரு பாட்டில் சொல்கிறாரு. பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன், பனைக்கை மும்மத வேழம் உரித்தவனை யானை அடக்கி தோலை உரித்தவர், நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன், நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவர். யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ ஓடி உட்காந்துருவார். அவருக்கு கோயில் நம்ம கட்டின கோயில் இல்லை. ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் பெரிய கோயில் கட்டியிருக்காரு. எத்தனையோ ஆன்மீக அன்பர்கள், அரசர்கள், இப்போ உயர்ந்த தனவந்தர்கள்லாம் நிறைய கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் அவருக்கு பிடித்தமான கோயில் பக்தர்களின் மனக்கோயில் தான். அவர் இந்த கற்கோயிலை விட மனக்கோயிலே வாழ்வதையும் அது விரும்புவார். அதனால தான் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன். அப்புறம் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தன். அம்பலம்னா சிதம்பரத்தில் கூத்தாடுறார் இல்லையா, அது அனைத்தும் வேடம், எல்லா வேடங்களிலும் சிதம்பரத்திலே கூத்தாடி கொண்டிருக்கிறார். நடன சபாபதியாக நடனம் ஆடிக்கொண்டிருக்காது. அதனால் நினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, நினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, தினைத்தனை பொழுதும். தினைத்தனைனா சின்னோண்டு, திணைங்கிறது தெரியும் இல்லையா, சிறிது நிலமும் உன்னை நான் மறப்பேனோ அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாரு. அதே போல் திருமூலர் அழகாக சொல்வார். உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் ஐந்தும் காலாம் அணிவிளக்கே அப்படின்னு அழகாக சொல்லுவார். அதில் உடம்பே கோயிலாக, உடம்பே உள்ளமே நம்முடைய கர்ப்பக்கிரகமாக, நம்முடைய ஐம்புலன்களும் அவருக்கு அந்த காலா மணி விளக்கு அப்படின்னா சுழர் விட்டு எரிகின்ற மணி விளக்காக அமைந்திருக்க அந்த உள்ளத்திலே, அந்த கோயிலிலே சிவபெருமான் குடியிருப்பார் அப்படின்னு நம்ம திருமூலர் அழகாக சொல்லியிருக்கார். ஆக இந்த உள்ளத்தில் நெஞ்சம், அந்த உள்ளமாகிய நெஞ்சம் நீ நினையாய், யாரு நினைக்க வேண்டும், நிமிர் புன்சடை நிமலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் அப்படின்னு சொன்னார் 6வது பாட்டில். இப்போ அடுத்து 7வது பாட்டில் அடுத்த அங்கே அவயவத்தை பற்றி சொல்ல வர்றார். அடுத்தது கைகளுக்கு வர்றார். மேலேருந்து ஒன்றுனா வரால. இப்போ கைகளுக்கு சொல்கிறாரு. கைகளை 7வது பாட்டில் கைகால் கூப்பி தொழீர், கைகளே கையை தூக்கி தொடணும். சிவபெருமான நிறைய பேர் இப்படி கன்னத்தில் போட்டுப்பாங்க, இப்படி நெஞ்சத்தை தொட்டுப்பாங்க. நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வணங்குறது கிடையாது. நம்ம போய் வணக்கம் சொன்னால் அவங்க ஜஸ்ட் அவங்களுடைய லெஃப்ட் சைடு செஸ்ட்டை அப்படியே டச் பண்ணிப்பாங்க. அது என்னமோ அவங்களுக்கு ஒரு பெருமையாக நினைப்பாங்க. அது தப்பு. கைகளை கூப்பித்தான் தொழ வேண்டும். அதான் சொல்கிறாரு. கைகால் கூப்பி தொழீர், கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அரையார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழுவீர். நீ யாருன்னா கடிமலர் மாமலர் தூவி, கடிமலர்னா அழகான நறுமணம் கமிழ்கின்ற மலர்களை தூவி அதெல்லாம் மேலே போட்டுட்ருக்காரு. பைவாய் பாம்பு, பைவாய்னா நஞ்சு, பைனா நஞ்சு, நஞ்சை உடைய வாயுடைய பாம்பு அரை ஆர்த்த பெருமானை. அந்த இடுப்பில் ஒரு பாம்பை தான் கட்டியிருக்கார். யக்ஞோபவிதம்னு நம்ம பூணூல் சொல்லுவாங்களே, அதுவும் அதுதான். அவர் கண்டத்திலே அந்த புஜங்கத்திலே அணிந்திருப்பதும் மாலை தான். அவர் காலில் தண்டையாக போட்டிருக்கிறதும் இது பாம்பு தான். அவர் தண்டையாக போட்டிருக்கும் பாம்பு தான். ஜடாமுடியிலே பாம்பு தான். அதேமாதிரி இடுப்பிலையும் அறையிலையும் அந்த பாம்பை கட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பரமனை கைகளே குப்பித் தொழீர் அப்படிங்கிறாரு. கைகால் குப்பித் தொழீர், கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அரையார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழுவீர் அப்படிங்கிறாரு. இப்போ கடிமலர் அண்ணா இது சிவபெருமானே மனம் மிகுந்தவர். இப்போ திரையம்பகம் யஜாமிகு சுகந்திம் புஷ்டிவர்தனன்னு சொல்லுவாங்க. புத்தத்தில் வருது இல்லையா. அவர் நறுமணம் மிக்க உடையவர், மனமிக்க உடலை உடையவர். அவர் இருக்கிறது சுடுகாட்டில் இருந்தால் கூட மனம் மிகுந்தவர். அதனால் அவர் மேலெல்லாம் மலர்களை அணிந்திருக்கிறார். அந்த மலர்கள்லாம் கடிமலா மலர் மண்ணுன்னு சொல்கிறார். மிகுந்த மனத்தை பரப்பக்கூடிய மலர்கள். ஆனால் நம்ம பார்க்குறோம், அவர் கொன்றை மலர், தும்பப்பூ வச்சுருப்பார், கொண்டை மலர் வச்சுருப்பார், எருக்கம்பூ வச்சுருப்பார். இந்த மலர்கள் இருந்தாலும்
அவரோட அணிந்திருப்பதனால் அவர்களாம் கடிமலர் மாமலர் ஆயிடுச்சுன்னு வச்சிருச்சு என்ற பெருமை பெற்றது. அதே மாதிரி இந்த பைவாய் பாம்பு விஷத்தை கக்கக்கூடிய கொடிய பாம்பு அதை எங்கே கட்டியிருக்காங்க? இடுப்புலேயே கட்டியிருக்கார். இடுப்பில் வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமான பாம்பை தன்னுடைய ஆபரணமாக அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமையுடையவரை நீங்கள் வந்து அவரை கைகூப்பி தொழ வேண்டும். நீங்கள் அதாவது இந்த இறைவனை தொழுகிறதுல பல நிலைகள் நம்ம சொல்லியிருக்கோம். 9 இன்னொரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதில் கைகூத்தி வணங்குதல், தலையால் வணங்குறதை விட கைகளை தூக்கி, அதுவும் தலைக்கு மேலே கைகளை தூக்கி கூப்பி இறைவனை வணங்க வேண்டும். சும்மா ஒரு கையை மட்டும் அப்படி மேலே ஏற்றுறது, நெஞ்சில் வைக்கிறது, இதெல்லாம் உண்மையான மயக்கம் கிடையாது. அதனால் அப்பர் பெருமான் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு அவரை வந்து ஒவ்வொரு தளத்தில் போய் வணங்குகிறோம். போன பாட்டில் அவருடைய இருப்பு இடமே நம்முடைய உள்ளமாக்கி கொண்டோம். இல்லத்திலே அவர் இருக்கிறார். அப்போ இப்போ வந்து மனிதர்களை வந்து இப்போ இறைவனை வணங்குறவங்களே அப்பர் பெருமான் 2 பேராக கூப்பிட்றார். ஒருத்தர் வந்து இறைவனை தூமலர் தூவி தொழுது அவன் மேல் காதல் கொண்டு அழுது அறற்று மெய்யடியார்கள். இது வந்து அவங்க வந்து அந்த இறைவனை பார்த்த உடனே, இப்போ என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூஜை பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்கள் கண்ணில் ஒரு சொட்டாவது கண்ணீர் வரணும். கண்ணீர் வந்த யாருக்கு இறைவனுடைய பூஜை பண்ணும்போது கண்ணீர் வருதோ அவர்களுடைய பூஜை தான் ஏற்றுக்கொண்ட பூஜை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா உண்மையான பக்தியோடு நீங்கள் இறைவனை வணங்கும்போது உங்களை அறியாமல் வந்து காதலாகி கண்ணீர் மல்கி அந்த இறைவன் மேலே ஒரு காதல் ஏற்படும்போது கண்ணீர் அப்படியே கொடம் கொட்டும். அதனால் ஒரு சாரார் வந்து இறைவனை நல்ல மலர்களால் அவரே மனம் மிகுந்தவர், நல்ல தூய்மையான மனம் மிகுந்த மலர்களை தூவி அவங்கள தொழுது அவர் மேலே காதல் கொண்டு காதலாகி கசிந்து அப்புறம் அழுது அறறுற்று, அதை தான் கசிந்து உருகி அழுது அறறுட்டும் மெய்யடியார்கள் ஒருத்தர் இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2வது ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க இறைவனை கும்பிடவே மாட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையே வீணே கழித்து புறக்கணிப்பார்கள். ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து அன்னன்னைக்கு அன்னாடங்காட்சின்னு சொல்கிற மாதிரி அப்பப்போ என்னென்ன கிடைக்கிறோ அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்க. இவங்க வந்து இறைவனை பற்றி நினைப்பே இல்லாதவர்கள். இப்போ 2 வகையான மனிதர்களையும் புரிந்து கொள்ளுபவர் ஈஸ்வரனுக்கு யார் இப்போ தெரியாதா? ஈஸ்வரனுக்கு யார் என்பார் எப்படியெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இவன் நல்லவன், இவன் பக்தன், இவன் கெட்டவன், இவன் பக்தி இல்லாதவன் அப்படின்லாம் இருக்கணும். இதெல்லாம் வந்து இறைவன் நல்லா வந்து புரிந்து கொள்வார். அப்படிங்கிறதுல அதுக்கு ஒரு அழகான ஒரு பாடலை சொல்லுதுங்க. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், அது ஒரு குரூப். இன்னொன்று பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. இவரை வந்து பார்த்தோன்னே தெரியும் இவன் அப்படின்னு கணக்கு வச்சிருக்காரு, இன்னம்பராகிய பரமேசன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம வந்து இப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை கைகளே படம் எடுக்கின்ற அந்த கொடிய நாகத்தை இடுப்பிலே அணிந்திருக்கின்ற கச்சையாக இறுக்கி கட்டிய பிரானை பரமேஸ்வரனை, அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 பேர் சொன்னோம் இல்லையா? ஒருத்தர் வந்து நறு மலர்கள் தூவி காதலினால் கசிந்து கண்ணீர் வெல்கி இறைவனை வணங்க ஒருத்தர், மற்றொரு சாரார் எதுவுமே கவலைப்படாது. அவனை பற்றி நினைக்கவே கூடாது. நறுமணம் கமழும் சிறந்த மலர்களை தூவி நம்மெல்லாம் கை தூப்பி தொழுதால் இறைவன், நம்ம முதல்ல எங்கே சொன்னோம்? நம்ம இல்லத்திலே குடிகொள்வார்னு சொன்னோம். ஆக இறைவன் நம்முடைய நெஞ்சத்திலே குடிகொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் நறு மலர்கள் தூவி கண்களில் கண்ணீர் மல்க காதலினால் கசிந்திரி அவரை தொழுதீர், கைகளை தலைக்கு மேல் கூப்பி தொழுதீர்கள் என்றால் உங்களுக்கு இறைவன் உங்களுடைய உள்ளத்திலே இருப்பார். அதை தான் வந்து தொழுது கைகால் குப்பி தொழில், கைகளே நீங்கள் தொழுங்க. அப்போ கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அரையார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழுவீர் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடுத்தது இப்போ கையெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ உடம்பை பற்றி பேச வராது. அது 8வது பாடல். இது வந்து ஆக்கையால் பயன் ஆக்கைன்னா உடம்புங்க. நம்ம யாக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஆக்கைன்னு சொல்கிறாரு. ஆக்கையால் பயன் அரண் என்ன பிரயோஜனம், என்ன செய்யணும், அதனுடைய இதுக்கு இந்த உடம்பு நம்ம இருக்குன்னு சொன்னால் அரண் கோயில் வலம் வந்து பூ கையால் அட்டி போற்றி என்னதா இவ்வாக்கையால் என்ன பயன். இப்போ வந்து நம்முடைய உடம்பு, இந்த உடம்பு இறைவன் கொடுத்த உடம்பு இல்லையா? இந்த அழியாதது நம்முடைய ஜீவன். ஆனால் உடம்பு அழியக்கூடிய உடம்பு,
பிறவிகள் எடுத்துக்கொண்டே எடுத்துகிட்ருக்கோம். எத்தனையோ பிறவிகள், எண்ணற்ற பிறவிகள் எடுக்கிறோம். புல்லாகி பூடாகி புழுவாகின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த பிறவிகள் நம்ம கொடுத்துருக்கே எதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேலை, ஒரு ரீசன், காரணம் இருக்குது. நம்ம பிறவி எடுத்து ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், இந்த 3 வித கர்மாக்கள் இருக்கு இல்லையா, இந்த கர்மாக்களை நாம் கழிக்க வேண்டும். இந்த கர்மாக்களை கழித்தால்தான் இந்த பிறவிலிருந்து நாம் மீள முடியும். இந்த பிறவிங்கிறது துயர்னு சொல்லுவாங்க. இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீள வேண்டும்னால் கர்மாக்களை துளைக்க வேண்டும். அதுக்காக இறைவன் இந்த பிறவியை கொடுக்குறார், கொடுத்து அனுப்புகிறார். ஒரு இந்த மூட்டையை கொடுத்து, இந்த மூட்டையில் அழுக்கெல்லாம் இருக்க கொண்டு தொலைச்சிட்டு வான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அழுக்கு மூட்டையை கொண்டு வந்து இங்கே வந்து அதை சுத்தப்படுத்தாமல் இன்னும் அழுக்க சேர்த்துக்கிறோம். ஸோ அடுத்த மறுபடியும் பிறவி வருது. இப்போ நான் அழுக்கு மூட்டை பெருசாகிடுது. அப்படிப்பட்ட பிறவிலேயே நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய வினைகளை கழிப்பதற்காக சிவபெருமான் நம்மளை இங்கே அனுப்புகிறாரு. நாம் வந்து அதில் கழிக்கிறது இல்லை. ஆனால் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதனால் வினைகளிலிருந்து நாம் மீள வேண்டும். அப்படி மீண்டால்தான் நம் பிறப்பில்லாத ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். அந்த மாதிரி மீளாமல் இருக்கும் உடலினால் உயிருக்கும் எந்த விதமான பயனும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த பாவங்களை, வினைகளை ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா உயிருக்கு ஒன்றும் பயன். உயிர் வந்து சுத்தமானது, ஜீவன் பரிசுத்தமானது தான். அந்த உடலினால் அதற்கு அழுக்கு ஏற்படுகிறது. இப்போ சிவபெருமானை வழிபடுவதனால் உடலே உள்ள எல்லா விதமான தீமைகளையும் அழிந்துவிடும். ஆனால் சிவபெருமானை வழிபடுவதில் ஈடுபடுத்தாமல் இருந்தால் எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறத அதை சொல்லுவது. அதனால் யாக்கையால் என்ன பயன், இந்த உடம்பினால் என்ன பயன், இந்த பயனுக்கு வந்ததே உம்முடைய வினைகளை கழிப்பதற்கு. அதனால் நீ என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சிவபெருமானுடைய கோயில் வலம் வந்து, அது டெய்லி கோயிலுக்கு போகணும், குடிமரத்தை வணங்கணும், விநாயகரை வணங்கணும், பிரகாரத்தை வலம் வரணும், பரமேஸ்வரனை சாஷ்டாங்கமாக வணந்து எல்லாம் செஞ்சு பூக்களினால் அவரை போற்ற வேண்டும். அப்புறம் கைகளை தூக்கி வணங்க வேண்டும், போற்றி பேச வேண்டும், கண்ணீர் மல்க வேண்டும். இதெல்லாம் இல்லைன்னா இந்த உடம்பினால் என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா கோயில் நம்ம உடல் வந்து வலம் வராத உடலினால் பயன் ஏதும் இல்லை அப்படின்னு அப்பர் சொல்கிறாரு. அது வந்து ஒரு அழகான பாடல் சொல்லியிருக்காரு. அந்த நிறைய பாடல் சொல்லியிருக்கிறாரு. கோயில் வலம் வருவதை பற்றி அழகான சோல்களை இருக்காரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அடியாருக்கு அடியார் இல்லையா, அவர் வந்து அடியார்கள் கோயிலை வலம் வந்து சிவபெருமானை வணங்குகிற அடியார்களுடைய பாதத்தை நான் தலையிலே ஏந்துவேங்கிறாரு. திருநாவுக்கரசர் எவ்வளோ பெரிய ஞானி. அவர் சொல்கிறதே ஒரு அழகான இந்த திருவலஞ்சுழின்னு ஒரு ஊர் இருக்குங்க, கும்பகோணம் பக்கத்தில், சாய்மலை பக்கத்தில். அங்கே உள்ள இறைவனை பற்றி பாடும்போது சொல்கிறார், வந்து நீ இறைவனை வந்து கோயிலை வலம் வந்து இறைவனை வணங்கி உள்ளம் உருகி நிற்கின்ற அடியார்களுடைய பாதத்தை என் தலைமையிலே வைப்பேன், அதுவே என்னுடைய பணின்னு சொல்கிறார். அந்த பாட்டு இலங்கை வேந்தன் 20 தோள் இலங்கை வேங்கன் ஆனால் ராவணன் வந்து மலையை பேத்தான் இல்லையா, அப்போ அவனுடைய 20 தோள்களும் அற்றுப்போக நலம்கள் பாதத்து ஒரு விரல் ஊன்றினான். அது என்ன பண்ணார், பாதத்தில் ஒரு விரலை அழுத்தினார், அவன் இற்று போனான் இல்லையா. அது மாதிரி மலங்கு பாய் வயல் சூழ்ந்த வலஞ்சுழி, அந்த வயல் சூழ்ந்த அந்த திருவலஞ்சுழியில் வளம் கொள்வார் என் தலை மேலதேங்கிறார். அந்த திருவலஞ்சுழியிலே போய் அந்த பெருமாடு கோயிலை வலம் வருவர்களுடைய பாதத்தை நான் தலையிலே ஏந்துகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த உடம்பினுடைய பயனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவரை வந்து கோயிலை வந்து வலம் வந்து அவர் பூக்களால் போற்றி கையால் வணங்கி அவருடைய அவருடைய உருவத்தை உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் இவ்வாறு செய்கின்ற அடியார்களை என்று சிரத்திலே ஏற்றிக்கொள்கிறேன், அதனால் நான் பயனடைகிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி, இந்த யாக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னதாய் வாக்கையால் என் பயன் என் அப்படின்னு சொல்லி இந்த 8வது பாட்டோட அழகாக முடிக்கிறாரு. இத்தோட இந்த பதிவை இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் மற்ற பாடல்களை பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வருடைய பேரருட்கருணையும் அம்பாளுடைய கடாட்சமும் மகாகணபதி முருகப்பெருமானுடைய பேரர்களும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.